இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம மண்ணைக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ரூட்டு. ஒரு 160 ஒரு 616 ஒரு 509 சொல்கிற நம்பர் கொடுத்துருந்தோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 408 அடிச்சிட்டான். நான் ஏபி 50 ரிப்பீட் அடிப்பான்னு பார்த்தா அவன் ஏபி 40 வச்சு 408 சொல்லி கேம் முடிச்சிட்டான். ஆனால் அந்த 160 நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அது ஃபாலோவில் வரும், கண்டிப்பாக வரும். அது வராமல் இருக்கா, அந்த பேட்டர்ன் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கேம் ஒன்று விளாண்டுட்டு வரான் பாருங்கள். அது கேப்பு சரியாக இல்லை, ஆனால் அவன் அடிச்சுக்கிட்டே வரான். அவன் பார்த்துக்கோங்க. ஒரு பிசியில் ஒரு 03, அப்போ ஏபியில் ஒரு 06, அப்போ ஏசியில் ஒரு 09 அடிக்கணும். கரெக்டான கேப்பு விடாமல், கரெக்டாக கேப் இருக்காது, ஆனால் ஒரு ஏசியில் ஒரு 09ன்னு சொல்லி ஒரு கேம் முடிச்சிருக்கான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்பு கரெக்டாக இருக்காது, இதுக்கும் கேப்பு கரெக்டாக இருக்காது. ஆக்சுவலாக ஒரு நாள் அடுத்த நாள் அடிக்கணும், ஆனால் ஒரு நாள் முன்கூட்டியே அடிச்சுட்டான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 08 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு 02 ஒரு 08 ஒரு நம்பர் சொல்லி அடிப்பான்னு சொல்லியிருந்தான். அந்த நம்பர் தான் அவன் 8200 சொல்லி திருப்பி அடிச்சிருந்தான். பட் நேற்றான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 08ன்னு சொல்லி நேற்று ஒரு கரெக்டான கேமாக விளாண்டுட்டான் நான் நினைக்கிறேன். ஒரு 87 பிசியில் ஒரு 29, கண்டிப்பாக ஒரு 08 வரணும். ஒரு 87 எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 29. இப்போ 8க்கும் 2க்கும் ரெட்டப்படையில் கேப்பில் பார்த்தீங்கன்னா 0 குறையுது. 7க்கும் 9க்கும் கேப்பில் ஒரு 8 குறையுது. 08ன்னு சொல்லி பிசியில் வர வேண்டியது இருந்துச்சு. கரெக்டாக பிசியில் வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அது ஃபாலோவில் கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு இன்னைக்கு தான் வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு 05 ஏசியில் ஒரு 09 கரெக்டான கேப்பாக இருக்குது. 1 2 3 4 5 6 7வது நாள். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாளில் கண்டிப்பாக அவன் ஏசியில் ஒரு 07ன்னு சொல்லி ஒரு நம்பர் அடிக்கணும். இது ஃபாலோவோட வச்சுக்கலாம். ஒரு நாள் தள்ளி விட்டு அடிக்கலாம், ஒரு நாள் இன்னைக்கே கூட அடிக்கலாம். அவன் ஏசியில் ஒரு 07 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். கேப்பு ஆனால் எனக்கு இன்னைக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் சொல்ல வரேன். ஏசி 07 அடித்த போடே 0 வச்சு கேம் நவுத்துறாம பார்த்துக்கோங்க. அதனால் சொல்ல வரேன். ஏசியில் 07 இப்போ நான் ஃபாலோவில் கொடுக்குறேன். ஒரு 160ங்கிற நம்பர் ஃபாலோவில் கொடுக்குறேன். அது உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏசியில் நான் 07ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பாருங்கள். ஒரு கேம் ஒன்று விளையாடுறான். ஒரு 200 ஒரு 864. இப்போ நேற்று 408. இப்போ என்ன பண்ண போகிறான் அவன் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெட்டப்படை எண்ணுக்கு ஒரு 200, பேலன்ஸில் உள்ளது பார்த்தீங்கன்னா 4 6 8. அதை கரெக்டாக 864 பாக்ஸில் அடித்து முடிச்சுட்டான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 408ன்னு ஒரு நம்பர் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 408. இதில் பேலன்ஸில் ரெட்டப்படையில் 2 நம்பர் தான் குறையுது. 1 26ன்னு சொல்லி ஒரு நம்பர் குறையுது. 2 6 மட்டும் தான் குறையுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் 26ன்னு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி 26ன்னு வந்துச்சுன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை 216ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன். அது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அந்த 26க்கு நான் இன்னொரு ரூட்டு சொல்கிறேன் பாருங்கள். அது இன்னொரு ரூட்டில் எடுத்து வச்சேன். இது வந்து சேம் நம்பர் தான். அது 4Dயில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கன்வெர்ட் ஆகி வரும். இது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு 40 98, மறுபடியும் ஒரு 40 89, நேற்று 84 08. இந்த நம்பர் விளையாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். ஒரு 40 98, அதுக்கு ஒரு 40 89, நேற்று 408 உள் நம்பராக வச்சு எடுக்கலாம். அதுக்காண்டி ஒரு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அந்த 26 காமனாக அடிச்சிருப்பான் பாருங்களேன். இங்கே ஒரு 26, இங்கே ஒரு 26. ஏன் இந்த இடத்துல ஒரு 26 வரக்கூடாது சொல்லுங்கள். இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 இருக்குது. இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 இருக்குது. இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 48க்கு 48 அடித்த மாதிரி இந்த 26க்கு 26 கூட எடுத்து அடிக்கலாம பார்த்துக்கோங்க. நம்ம ஐயோ ஆல்ரெடி ஒரு 216 அடித்து வச்சுருக்கான் பார்த்துக்கோங்க. இந்த மாதம் அடித்த நம்பர் திருப்பி அடிப்பான ஒரு 216 அடிச்சிருக்கான். இங்கே ஒரு 216 உள் நம்பரில் அடிச்சிருக்கான் பார்த்துக்கோங்க. கெஸ்ஸிங்கில் 216ன்னு சொல்லி வந்துச்சுன்னா ட்ரை பண்ண நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு 216 அடிச்சு வச்சிருக்கான். இந்த மாதம் அடித்த நம்பரே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் ஒரு 216 வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நமக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏசியில் ஒரு 07ன்னு சொல்லி லாக் பண்ண எனக்கு இன்றைக்கி வர மாதிரி இருக்குது. ஃபாலோவில் ஒரு 160ன்னு ஒரு நம்பரும் ஒரு 216 அடிப்பான்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கேன். 216 பார்த்துக்கோங்க. ஒரு 216 திருப்பி ரிப்பீட் வரலாம். இந்த இடத்துல கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 48க்கு 48 ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரே ஒரு விஷயம் தென்படுது நமக்கு.
நேற்று ஆக்சுவலாக இன்னைக்கு அடிச்சிருக்கணும் ஒரு வேளை அவன். இங்கே ஏசி 45, அதுக்கு ஒரு 84. இங்கே பிசி 45, அதுக்கு ஒரு 84. அப்போ இங்கே ஏசி 45, அதுக்கு ஒரு 84 இந்த இடத்துல அடிச்சிருக்கணும். ஒரு நாள் முன்கூட்டியே அடிச்சிட்டான் அவன் ஏசியில் 48 சொல்லி. இப்படி கேட்டு போட்டாலும் கேட்டு போடுறான். சரி வாங்க, நம்ம ஃபைனலாக ஒரு கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. ஏசியில் 07. நான் நிறைய விஷயம் சொல்ல வருவேன், நான் மறந்துடுவேன். அதுதான் நான் எடுத்து வச்சிருப்பேன், சொல்ல வரணும்னு மறந்துடுவேன் நான். ஒரு ஃபாலோவில் ஒரு 160, ஒரு 216 ஃபாலோவில். எனக்கு இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக ஏசியில் 07 அடிப்பான். அப்போ உங்களுக்கு பீபோர்டில் என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நம்ம அப்படியே பார்த்தா கூட பீபோர்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் ஒரு 8 வர மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா 087 மறுபடியும் அடிப்பானா அப்படின்னு தான் ஒரு யோசனையாக இருக்குது. ஏன்னா அந்த 089 அடிக்கும் போதெல்லாம் கூட ஒரு 087 அடிச்சுட்டு வரான். இந்த 089க்கு ஒரு 087, இந்த 089 அடிச்சிருப்பானே, இந்த 089க்கும் ஒரு 087. ஆனால் இந்த 089க்கு ஒரு 087 அடிக்கலை. பட் இந்த 089க்கு ஒரு 087 அடிச்சிருவானோ, இல்லைனா ஒரு நம்பர் இறக்கி 077 இல்லை 007 சொல்லி அடிப்பானே. ஆல்ரெடி ஒரு 007 இந்த இடத்துல அடித்து வச்சிருக்கான், வேற அடித்து வச்சிருக்கான். இந்த இடத்துல ஒரு 907 அடித்து வச்சிருக்கான். அப்போ கேப்பில் நமக்கு என்ன குறையுது? 09 வருஷ நம்பருக்கு ஒரு 807. ஏன்னா நம்ம 00077 போவோம். நல்லா பேட்டர்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 087 உங்கள் கெஸியில் வச்சுலாம் ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த 87 வந்தால் கூட சரி போதும். நம்ம ரொம்ப நேரம் நம்ம வீடியோ போட வேணாம், சிம்பிளாக சொல்லிடுவோம். சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏசியில் 07, ஒரே ஒரு ஃபாலோவில் ஒரு 160, ஒரு 214 சொல்லி லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். 07 எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.